श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय राम। சீதாராம் ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரங்கள் 49 மற்றும் 50. தசரதர் பின் சுமந்தரரிடம் தரமான குதிரைகளை ரதத்தில் பூட்டி ஆண் குலத்தின் உயரிய ராமரை காட்டுக்கு கொண்டு விடும்படி கூறினார். இதனிடையில் கௌசல்யாவும் சீதையை பட்டாடை ஆபரணங்கள் இவற்றால் அலங்கரித்து பின் வருமாறு கூறலானாள். அவளை உச்சி முகர்ந்து எந்த துன்பங்கள் இடையிலும் ராமரை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் அவள் மாதர்களில் மாணிக்கம் என்றும் கூறி ஆசீர்வதித்தாள். சீதையும் தனது பெற்றோர்கள் ஜனகர் சுனேனா ஒரு கணவனுடன் ஆபத்து காலங்களில் துணையாக இருக்க வேண்டும் என்று தன்னிடம் போதித்து உள்ளனர் என்று மறுமொழி கூற கௌசல்யா உளம் மகிழ்ந்தாள். ராமரும் கௌசல்யா அருகில் வந்து தன் தந்தையை பேணும்படி வேண்டினார். அவளையும் மிக்க துயர் அடைய வேண்டாம் என்றும் கூற அவரது நா தழுதழுத்தது. பின் இதர தாய்மார்களிடமும் தான் இதுவரை ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து அருள வேண்டும் என்றார். சுமித்திரையும் தன் மகன் லக்ஷ்மணரிடம் ராமரை விட்டு என்றும் பிரியாமலும் அவரை தனது தந்தை ஸ்தானத்திலும் சீதையை தாய் ஸ்தானத்திலும் உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று கூறினாள். இவ்வாறு எல்லோரிடமும் விடை பெற்று அவர்கள் சுமந்திரரும் தேரை கொண்டு வந்து நிறுத்தியவுடன் அரண்மனையை விட்டு மூவரும் வெளியில் வந்தனர். முதலில் சீதை ரதத்தில் ஏற, பிறகு ராமர் லக்ஷ்மணர் ஏறினர். அயோத்தி வீதிகள் தோறும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குழுமி நின்றனர். அனைவரும் சுமந்திரரை ரதத்தை மெதுவாக ஓட்டும்படி கூற ராமர் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அயோத்தி மக்களின் அன்பு அவரை திக்குமுக்காட வைத்தது. தசரதர் ராமரை பார்க்க விரைந்து வந்தார். சுமந்திரரிடம் தீனமான குரலில் ரதத்தை நிறுத்தச் சொன்னார். ராமரோ இவர்களது துயரத்தை தாங்க முடியாமல் சுமந்திரரை ரதத்தை விரைவாக செலுத்தச் சொன்னார். திரும்பி வந்த பின் சுமந்திரரை ஏன் ரதத்தை நிறுத்தவில்லை என்று வினவினால் மக்கள் போட்ட சத்தத்தில் தன் காதில் விழவில்லை என்று கூறிவிடும்படி சொன்னார். கௌசல்யாவின் துயரமோ ஒரு பசு தன் கன்றை பிரிந்த மாதிரியான உணர்வாக இருந்தது. மக்களோ ரதத்தின் பின் சென்று கொண்டே இருந்தனர். சீதாராம்.